அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். இந்த கதை நம்மளாக கற்பனையில் சொல்லக்கூடிய கதை இல்லை, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய உண்மையான ஒரு சரித்திரம். இந்த கதை இப்போது நம்ம வாழ்கிற காலத்தில் நாம் ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு செய்தி சொல்லணும், வெளியூரில் இருக்கிறாங்க, தூரத்தில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா நாம் ஃபோன் எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவோம். இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவோம், டைப் பண்ணி அனுப்பிடுவோம், ஏதாவது வாய்ஸ் பேசி அனுப்பிடுவோம். கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படியே பின்னாடி போனோம்னா மெயில் அனுப்புனாங்க. மெயிலில் எடுத்து டைப் பண்ணி மெயில் அனுப்புவாங்க, மெயிலை ஓப்பன் பண்ணி மெயிலை படிப்போம், அப்படி அனுப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியெல்லாம் கடிதங்கள் எழுதி அனுப்புவாங்க. நம்ம கடிதத்தை கொண்டு போய் ஒரு ஆள் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. போஸ்ட்மேன் இருப்பாங்க, கொரியர் பாய்ஸ் இருப்பாங்க, அவங்க கொண்டு போய் கொடுத்துட்டு வருவாங்க. அதுக்கும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், இதே மாதிரி கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதத்தை பறவைகள் கொண்டு போய் கொடுத்துட்டு வரும். பறவைகளுக்கு அப்படி பயிற்சி கொடுத்து வச்சுருப்பாங்க. பறவைகள் கொண்டு போய் ஒரு குறிப்பிட்ட ஊரில், குறிப்பிட்ட இடத்துல, குறிப்பிட்ட பில்டிங்கில் அதை போட்டுட்டு வந்துடும். பறவையுடைய காலில் கட்டி அனுப்புவாங்க, புறாவுடைய காலில் கட்டி அனுப்புவாங்க. அந்த மாதிரி போஸ்ட்மேன் மாதிரி வேலை பார்த்த ஒரு பறவையை பற்றி இப்போ நாம் பார்க்க போகிறோம். வெறுமனே அந்த பறவை போஸ்ட்மேன் வேலை மட்டும் பார்க்கல, ஒரு பெரிய சீர்திருத்தமே பண்ணிடுச்சு, பெரிய மாற்றமே பண்ணிடுச்சு. அதை தான் இன்றைக்கி நாம் இந்த கதையில் பார்க்க போகிறோம். அது என்ன கதை அப்படின்னா, நபி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க, பெரிய மன்னராக இருந்தாங்க. அவங்களுடைய மகன் சுலைமான் நபி, அவங்களும் பெரிய ராஜா, பெரிய மன்னர், ரொம்ப பெரிய அரசர். அவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆட்சி இருந்துச்சோ அது மாதிரியான ஒரு ஆட்சி, ஒரு அரசு அவங்களுக்கு பிறகு உலகத்தில் யாருக்குமே இல்லை. அவ்வளோ பிரம்மாண்டமான ஆட்சி சுலைமான் நபிக்கு இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்கள பெரிய பெரிய படைகள் இருக்கும், நிறைய செல்வங்கள் இருக்கும், படைகள். அதே மாதிரி சுலைமான் நபி இடத்துல இருந்துச்சு. சுலைமான் நபிகிட்ட இருந்த படை எப்படிப்பட்ட படைனா, வெறும் மனிதர்களை கொண்டிருக்கிற படை இல்லை. பெரும்பாலும் மனிதர்களை தானே படையில் வச்சுருப்பாங்க, வீரர்களாக வச்சுருப்பாங்க. சுலைமான் நபி இடத்துல மனிதர்கள் படை இருந்துச்சு, மற்ற மன்னர்கள் வச்சுருந்த மாதிரி யானை படை இருந்துச்சு, குதிரை படை இருந்துச்சு, ஒட்டகப்படை இருந்துச்சு. அதையெல்லாம் தாண்டி ஜின்களுடைய படையெல்லாம் இருந்துச்சு. ஜின்களை இப்போ நாம் யாருமே நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அவங்களிடத்துல ஜின்களுடைய படை இருந்துச்சு, பறவைகளுடைய படை கூட இருந்துச்சு. அவங்களுடைய மிலிட்ரியில் பறவைகள்லாம் இருந்துச்சு, விலங்குகள், பறவைகள். ஏன்னா அவங்களுக்கு அந்த பறவைகள் என்ன பேசுது, எப்படி பேசுது, அதனுடைய லாங்குவேஜ் தெரியும். பறவைகிட்ட எப்படி பேசுகிறது, அந்த மொழி சுலைமான் நபிக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆட்சி சுலைமான் நபி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு நாள் சுலைமான் நபி அந்த படையில் யார் யாரெல்லாம் இருக்கா, கரெக்டாக இருக்காங்களா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டே வந்தாங்க. செக் பண்ணிக்கிட்டு வந்தால் படையில் ஒருத்தரை காணோம். யார் தெரியுமா அவர்? ஹுது ஹுது அப்படின்னு ஒரு பறவை. அவர், அந்த பறவைக்கு பேர் ஹுது ஹுது. ஹுது ஹுது பறவையே காணோன்னு உடனே சுலைமான் நபி எங்கே காணோம் அப்படின்னு தேடுறாங்க. ஏன்னா சொல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம வீட்டில் திடீர்னு நீ சொல்லாமல் எங்கேயாவது போயிட்டேன்னு வச்சுக்க, கொஞ்சம் நேரம் ஆச்சு ஆளை காணோம் அப்படின்னு வீட்டில் தேடுவாங்கல்ல. அப்போ பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு தானே நம்ம போகணும். அது மாதிரி சொல்லாமல் போயிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல. அவங்க ஏதாவது வேலை வச்சுருப்பாங்க, உனக்கு ஏதாவது சொல்லித்தரணும்னு நினைப்பாங்க, அல்லது நீ எங்கிட்டாவது வழி தெரியாமல் எங்கேயாவது போய் மாட்டிக்கக்கூடாது, சின்ன பிள்ளையா வேறு இருக்கிற அப்படின்லாம் நினைப்பாங்க. அந்த மாதிரி சுலைமான் நபி இடத்துல சொல்லாமல் இந்த பறவை போயிடுச்சா, சுலைமான் நபிக்கு கோபம் வேறு வந்துருச்சு. என்ன சொல்லாமல் போகுது, ஏன்னா தலைவராக இருக்கிறவங்க அவங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். திடீர்னு ஒரு ஆர்டர் போடுவாங்க, செய்கிறதுக்கு ஆள் வேணும். இது விசாமல் ஊர் சுத்த போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, எங்கே போச்சுன்னு தெரியல. சுலைமான் நபிக்கு கோபம் வந்துட்டு சொன்னாங்க, அது வரட்டும், அது எங்கே போச்சு என்ன ஏதுங்கிற விவரத்தை கரெக்டாக நம்மகிட்ட சொல்லலை, இன்றைக்கி அதை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். லவ் அதிபன்னஹு அதாபன் ஷதீதன், கடுமையாக அதுக்கு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கத்தான் போகிறேன், அது எங்கே போச்சுன்னு வரட்டும், காரணம் சொல்லட்டும் அப்படின்னு சுலைமான் நபி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சபையே இப்படி அமைதியாக இருக்குது. ஏன்னா நபிக்கு கோபம் வந்துருச்சு, மன்னருக்கு கோபம் வந்துருச்சு. கோவம் வந்தவுடனே இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. என்ன ஆகுமோ தெரியலையே, ஹுது ஹுது பறவை எங்கே போச்சோ தெரியலையே. அப்படியே சபையில் இருந்தவங்களும் அப்படி அமைதியாக எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே டக்குன்னு படன்னு ரெக்கையை அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ளே அரண்மனைக்குள்ளே வந்துருச்சு ஹுது ஹுது பறவை. வந்தது நேராக சுலைமான் நபிக்கிட்ட வந்துருச்சு. சுலைமான் நபிக்கிட்ட வந்தோடனே வராததுமா ஒரு கதையை ஆரம்பிக்குது.
எங்கே போனேன்? நான் சபா நாட்டுக்கு போயிட்டு வரேன். சபான்னு ஒரு நாடு இருந்திருக்கு, அந்த பறவைக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. நான் சபா நாட்டுக்கு போயிட்டு வர்றேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்தோடு வந்திருக்கேன். எனக்கு தெரியாத விஷயம் என்ன விஷயம் சொல்லு பார்க்கலாம். அங்கே ஒரு ராணி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ராணி சாதாரண ராணின்னு எக்கச்சக்கமான செல்வம் இருக்குது, தங்கம் வைரம் வைடூரியம்னு பெரிய விலை மதிப்புள்ள செல்வங்கள் அவங்கள்ட்ட இருக்குது, நிறைய படைகள் இருக்குது. அது மட்டும் இல்லை, வலகா அருஷுன் அலீம், அவங்களத்துல ஒரு சேர் இருக்குது பாருங்க, அவங்க சேர் உட்கார்ற சேரு அப்பா பிரம்மாண்டமான சேர் வேறு இருக்குது. பயங்கரமான ஆள், பயங்கரமான ஒரு அரசாட்சி அப்படின்னு அவங்க ஊரை பற்றி, அந்த அரசை பற்றி, அவங்களுடைய சேரை பற்றி எல்லாத்தையும் அந்த ஹுது பறவை சொல்லுது. சொல்லிவிட்டு கடைசியாக முக்கியமான பாயிண்ட்டுக்கு வருது. அதில் என்ன பாயிண்ட் தெரியுமா? அந்த மக்கள்லாம் அவ்வளோ இருக்குது, அந்த ஊர்க்காரங்கள்லேருந்து அந்த மன்னர் அரசியிலேருந்து எல்லாருமே அல்லாவை விட்டுட்டு சூரியனை போய் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, வணங்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் கூட சில பேர் சூரியனையெல்லாம் வணங்குவாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுவாங்க, காலையில் சூரியனை கும்பிடுவாங்க, சூரியன் மறைய போகிற நேரத்தில் சூரியனை கும்பிடுவாங்க. ஆனால் உண்மையில் நம்ம யாரை கும்பிடணும்? அல்லாஹ். அந்த சூரியனை யார் படைச்சானோ அவனை தானே கும்பிடணும். சூரியனுங்கிறது அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. நம்ம எப்படி ஒரு படைப்போ, இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறவைகள் எல்லாம் எப்படி ஒரு படைப்போ, அது மாதிரி சூரியன் என்பது அல்லாஹ் நம்முடைய நன்மைக்காக படைச்சி வச்சுருக்கிற ஒரு படைப்பு. அப்போ அந்த படைப்பை போய் வணங்கக்கூடாது, படைப்பாளனை தான் வணங்கணும். இப்போ ஒருத்தர் ஒரு கல் எடுத்து அடிச்சிட்டாருன்னு வச்சுக்க, அந்த கல்லை கோவப்படுவோமா, கல்லை அடித்தவரை கோவப்படுவோமா? அடித்தவர் தானே கோவப்படுவோம். அப்போ அது மாதிரி படைத்தவனை, சூரியன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஓகே, சூரியன் உங்களுக்கு உதவி செய்யுது, சூரியனில் சில நன்மைகள் கிடைக்குது, அதுக்காக வேண்டி சூரியனே வணங்க முடியுமா? அந்த சூரியனை யார் படைச்சி நமக்கு நன்மை தரக்கூடியதாக ஆக்கியிருக்கிறானோ அவனைத்தானே வணங்கணும். அவன் அல்லாவை விட்டுட்டு சூரியனை இந்த மக்கள்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவலையாக இருக்குது. அல்லா யஸ்ஜுதூல் இல்லா இல்லதி யுஹ்ரிஜுல் ஹபாபிஸ் சமாவாத்தி வல்லாரல், அது சொல்லுது. உள்ளுக்குள்ளே மறைஞ்சிருக்கிற விஷயங்களை எல்லாம் வெளியில் கொண்டு வரக்கூடிய அந்த அல்லாவுக்கு அவங்க சஜிதா பண்ண வேண்டாமா? அவன் தானே வணக்கத்திற்குரியவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லையே. இப்படி ஷைத்தான் அவங்கள வழிகெடுத்துட்டானே, தப்பான காரியங்களை எல்லாம் நல்ல காரியம் மாதிரி அவங்களுக்கு காட்டிட்டானே, அதை நினச்சி ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு அந்த மக்களை பற்றியான விஷயத்தை பூரா சுலைமான் நபி இடத்துல சொன்ன உடனே இப்போ சுலைமான் நபி அவங்களுக்கு ஒரு டவுட் வருகிறது. இப்போ நீ வெளியே போயிட்டு வந்த உடனே நான் உன்னை அடிப்பேன் வைப்பேன்னு சொல்லிவிட்டு கதை விட்றியா அல்லது உண்மையாக தான் சொல்லுதியா? சில நேரத்தில் அப்படி சொல்லிவிடுவோம்ல, நம்ம வீட்டுக்கு எங்கிட்ட வெளியே சுத்த போயிருப்போம், விளையாட போயிருப்போம், வீட்டுக்கு வந்தவொன்னே அத்தை அடிப்பாங்களே அப்படின்ட்டுன்னு வேறு ஏதாவது ஒரு பொய்யான காரணத்தை சில பேர் சொல்லிடுவாங்கல்ல. அந்த மாதிரி சுலைமான் நபிக்கு ஒரு டவுட்டு, நெசத்தில் இது உண்மையை சொல்லுதா அல்லது பொய்யா நம்மகிட்ட தப்பிக்கிறதுக்கு காரணம் சொல்லுதா? சரி செக் பண்ணிடுவோம் அப்படின்ட்டுன்னு, சரிப்பா அப்படின்னா நான் ஒரு லெட்டர் எழுதி தர்றேன், இந்த லெட்டரை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொண்டு போய் போடு, லெட்டரை கொண்டு கொடு அப்படின்னு சுலைமான் நபி ஒரு லெட்ரு ஒன்று எழுதுகிறாங்க. லெட்ரு எடுத்து வச்சு எழுத ஆரம்பிக்கிறாங்க. எப்படி எழுதுறோமா? ஸ்டார்டிங் எப்படி இருக்குதுன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேர் அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். நான் சுலைமான் உங்களுக்கு எழுதுகிறேன் அப்படின்னு நான் இவ்வளோ மன்னர், இந்த மன்னர் உங்களுக்கு எழுதுகிறேன், அல்லாவுடைய பேரால் ஆரம்பித்து இந்த கடிதத்தை எழுதுகிறேன். நீங்கள் இது மாதிரி சூரியனையெல்லாம் வணங்கிக்கிட்டு இருக்கிறீங்க, வணங்குறதெல்லாம் தப்பு, அல்லாவை தான் வணங்கணும், நீங்கள் அல்லாவுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக மாறிடணும், இல்லாட்டி நான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வணங்கணும்ன்ற அழைப்பை கொடுத்து அந்த கடிதத்தை எழுதுகிறாங்க. எழுதி பறவை கையில் கொடுத்தாச்சு. பறவை வாயில் கவிக்கிட்டு ஓடுது, எடுத்துக்கிட்டு போகுது. எடுத்துகிட்டு போய் நேராக அந்த மக்கள் எல்லாரும், மன்னர் அரசர் எல்லோரும் உட்கார்ந்துருக்க அந்த அரச சபையில் கொண்டு கடிதத்தை போட்டுருச்சு. கடிதத்தை போட்டால் ராணி கடிதத்தை எடுத்து படிக்கிறாங்க. போட்டுட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துருக்குது. என்ன நடக்குன்னு பார்ப்போம், என்ன பேசுகிறாங்கன்னு பார்ப்போம், என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு பறவை அப்படியே கூர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ராணி கடிதத்தை எடுக்கிறாங்க, பிரித்து படிக்கிறாங்க. படித்து பார்த்தா சுலைமானிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது. சுலைமான் ஒரு பெரிய அரசர், அவர் இது மாதிரி ஒழுங்காக இருக்கணும், தப்பு செய்யக்கூடாதுங்கிறாரு. அதெல்லாம் மீறி நீங்கள் தப்பு பண்ணினீங்கன்னா உங்களை நான் ஆக்ஷன் எடுப்பேன், உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன், உங்கள் மேலே போர் தொடுத்து வந்துடுவேன் அப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாரு. எல்லாத்தையும் படித்த உடனே என்ன செய்கிறதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியல. உடனே அவங்க யோசிக்கிறாங்க, சபை எல்லாத்தையும் கூட்டு, எல்லாரும் வா, அமைச்சர்கள் எல்லோரும் வாங்க,
எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, அமைச்சர்களே எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கள், நான் வந்து எப்போதுமே ஆலோசனை பண்ணாமல் முடிவெடுக்க மாட்டேன், உங்கள்கிட்ட கேட்டுட்டு தான் எதனாலும் முடிவெடுப்பேன், எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்கள். இந்த மாதிரி சுலைமானிடமிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கு, என்ன செய்யலாம், ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே சுற்றி இருக்கவங்களாம் சொல்லுதாங்க, என்ன செய்யலாமா, நம்மகிட்ட தான் பெரிய படம் இருக்குது, இராணுவம் இருக்குது, மிலிட்ரி இருக்குது, நம்மகிட்ட வலிமையான ஆட்கள் வேறு இருக்கிறாங்க, நம்ம எதுக்குமா பயப்படணும், அடித்து தூள் கிளப்பிடலாம், சண்டைக்கு வரவரா சண்டைக்கு வந்தால் நம்ம அதை விட ஒரு பெரிய சண்டையை போட்டு ஜெயிச்சிடலாமா, நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லுதாங்க. சொன்னால் அந்த அம்மா பார்க்குறாங்க, இது சரியான ஆலோசனை இல்லையே, ஏன்னா நாம் சண்டைக்கு போயிடலாம், எதிராக நம்ம இடத்துல பலம் இருக்குன்னு சண்டைக்கு போயிடலாம், ஆனால் நமக்கு எதிர்த்தாப்பில் யார் நிற்கிறான், அவன் நம்மளை விட பெரிய பலசாலியாக இருந்தால் சண்டைக்கு யோசிக்கணும்ல, அந்த பக்கம் தப்பே இருக்குன்னு வச்சுக்குவோம். சண்டைக்கு போகிறதா இருந்தாலும் சண்டைக்கு போனால் ஜெயிப்போமா இல்லையா, அல்லது அடி வாங்கிட்டு வருவோமா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு தான் சண்டைக்கு போகணும். இப்போ இந்த அம்மா கரெக்டாக யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, அவர் பெரிய ஆள், பெரிய பெரிய மன்னர்கள் இந்த மாதிரி நம்ம மாதிரியான சின்ன சின்ன ஊர்களுக்குள்ளே அரசாங்கத்துக்குள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்க, எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விட்ருவாங்க, நிர்மூலமாக்கிடுவாங்க. அதனால் இப்படியெல்லாம் அவசரப்பட்டு முடிவெடுக்க முடியாது, நான் வேறு ஒரு ஐடியா பண்ணுவேன். என்ன ஐடியா பண்ண போகிறோம் தெரியுமா, முதல்ல நைஸாக அவருக்கு கொஞ்சம் அன்பளிப்புகளை கொடுத்து அனுப்புவோம், கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்புவோம், கொஞ்சம் நகை தங்கம் வைரம் இருக்கிற நல்ல பொருட்கள் அதையெல்லாம் கொடுத்து அனுப்புவோம். அதில் தெரிஞ்சிடும் பார்ட்டி எப்படி அவர் பணத்துக்கு ஆசைப்பட்டு செய்கிறாரா, அது நெசமாகவே அவர் இதை சொல்லிட்டு நம்ம மேலே அக்கறை கொண்டு நாம் ஒழுங்காக இருக்கணுன்றக்காண்டி சொல்லுதாரா, இல்லாட்டி காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு சொல்லுதாரா, எல்லாம் நமக்கு தெரிஞ்சு போயிடும், முதல்ல நம்ம கொடுத்து அனுப்புவோம் அப்படின்னு ஆட்களில் கொடுத்து செல்வத்தை எல்லாம் கொடுத்து அனுப்பிவிட்டான். அவர் எடுத்துக்கிட்டு நேராக சுலைமான் நபி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அரண்மனைக்கு வந்துட்டார். வந்து இந்த மாதிரி நான் சபா நாட்டிலேருந்து வர்றேனுங்க, அந்த அம்மா கொடுத்து விட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்தோடனே சுலைமான் நபி சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இந்த காசு பணத்தை கொடுத்து எனக்கு ஹெல்ப் பண்ண போகிறீங்களா, அல்லாஹ் கொடுத்துரு, எனக்கு எவ்வளோ கொடுத்துருக்கான் பாரு, அதோடு இதை பார்த்து ஒன்றுமே கிடையாது, இந்த காசு பணம் தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்கோங்கப்பா, நான் சொல்கிற பேச்சை மட்டும் கேளுங்கப்பா, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்றாங்க. உடனே அவரும் போய், அவர் காசுக்கெல்லாம் ஆசைப்படலைங்க, உண்மையிலே நேர்மையான ஒரு ஆட்சி நடக்கணும், அதை தாங்க விரும்புகிறாரு, அல்லாஹ் மட்டுமே வணங்கணும், அதை தான் அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, சரி அப்போ நம்ம நேராக கிளம்பி போயிடுவோம், நம்ம போய் நேரில் போய் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம், அவரை சந்திச்சுட்டு வந்துடுவோம்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அந்த அம்மா புறப்படுறாங்க. அங்கேருந்து புறப்படுற செய்தி சுலைமான் நபிக்கு வந்துருச்சு, அந்த அம்மா இப்போ நம்மளை சந்திக்க வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ராணி அப்படின்னு தெரிஞ்ச உடனே இங்கே கூடியிருக்க ஆட்களை பார்த்து கேட்குறாங்க, அந்த அம்மா வர்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது சர்ப்ரைஸாக ஏதாவது இருக்கணும், வந்தோடனே அப்படி ஆச்சரியப்படுற மாதிரி ஏதாவது செய்யணும். என்ன செய்யலாம் தெரியுமா, அந்த அம்மாட்ட தான் பெரிய சேர் இருக்குல்ல, அவங்க உட்கார்ற சேர் பிரம்மாண்டமான அரியாசனம் வச்சுருக்காங்கள, அவங்களுடைய ஆசனம், அந்த சேரை அதையே கொண்டு வந்து இங்கே வச்சிடணும். அவங்க எங்கேயோ இருந்து வராங்க, எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி வராங்க, அவங்க இங்கே வந்து சேர்றதுக்குள்ளே அவங்க சேர் இங்கே வந்து சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்க, அந்த அம்மாவை அதிலே உட்கார வச்சுருவோம். கேட்போம் அந்த அம்மாட்ட, எப்படி இது யார் சேர், உங்கள் சேர் மாதிரி இருக்கா அப்படியெல்லாம் கேட்போம். அவங்க அப்படியே ஷாக் ஆகிடுவாங்க. அப்படின்ட்டுன்னு சேரை தூக்கிட்டு வரணும்பா. எப்படி தூக்கிட்டு வர்றது, இப்போ இந்த காலத்தில் மாதிரியான வசதியெல்லாம் அன்றைக்கி கிடையாதுல்ல, நாம் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் சல்லுன்னு வண்டியில் போயிடுவார். இப்போ அந்த காலத்தில் நடந்து போனால் நடந்து தான், வண்டியில் போனால் அவர் ஒட்டகத்தில் போனாலும் நம்மளும் ஒட்டகத்தில், மற்றவங்க ஸ்பீடு என்னவோ அந்த ஸ்பீடுக்கு தான் அந்த காலத்தில் நம்மளும் போக முடியும். இப்போ சுலைமான் நபி இடத்துல நம்மளை மாதிரி சாதாரண மனுஷ படம் மட்டும் இல்லை, ஜின் படையும் இருந்துச்சுல, ஜின்கள்லாம் கண்ணுக்கு தெரியாத, அவன் சல்லுன்னு பறந்துடுவாங்களே, ஜின்களை கூப்பிட்டு கேட்குறாங்க, ஏப்பா என்ன ஒரு ஐடியா சொல்லு, அந்த அம்மாவுடைய சேருங்க தூக்கிட்டு வரேன், என்ன பண்ணலாம். உடனே ஒரு ஜின்னு இருந்துச்சு சொல்லு, அந்த ஜின்னுக்கு பேர் கூட எல்லாம் சொல்கிறான், கால இஃப்ரீத்தும் மினல் ஜின்னு, அந்த ஜின்களில் இருந்த இஃப்ரீத் என்கிற ஒரு ஜின்னு சொல்லிச்சு, அந்த ஜின்னுக்கு பேர் இஃப்ரீத்துங்கிற ஜின்னு இருந்துச்சு. சார் என்னப்பா நீங்கள் உட்கார்ந்துருக்கிற சீட்டில் இருந்து எந்திக்கிறதுக்குள்ளே நான் சேரை தூக்கிட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கும் பாரு, உட்கார்ந்துருக்க ஆள் எந்திக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், சடக்குன்னு எந்திரிச்சிருவாங்களா, அவ்வளவு நேரம் கூட ஆகாது, போன செகண்ட் கண்ணை மூடி தூக்கிட்டு ஓடி வந்துடுவேன் அப்படிங்கிறான். அப்போ சுலைமான் நபி இல்லை அவ்வளோ நேரம்லாம் கொடுக்க முடியாது. அப்போ அடுத்து இன்னொருத்தர் எந்திக்க அவர் எந்திரிச்சு சொல்கிறார், நான் கொண்டு வர்றாங்க, எவ்வளோ நேரம் ஆகும், கண்ணை மூடி முடிக்கிறவங்கள கொண்டு வந்துடுறாங்க, கண்ணை மூடி முடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்,
வந்துடும்ல, அதுக்குள்ளே வந்துடும். அதுக்குள்ளே தூக்கிட்டு வந்துருச்சு. தூக்கிட்டு வந்த உடனே சேர் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுவீங்க, சும்மா சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணுவீங்க, அந்த அம்மா வரட்டும் அப்படின்னு அந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சாங்க. எல்லாம் வந்துருச்சு. வந்தோடனே இது எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. உங்களுக்குள்ளே சேர், ஆமாம் என் சேர் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு அவங்க உட்காந்தாங்க. அரண்மனைக்குள்ளே நுழைஞ்சாங்க. உள்ளே நுழையும் போது அவங்கள்ட்ட சொன்னேன், உள்ளே போங்க, கீழலஹா உதுகுலி அஸ்ஸர்ஹ, உள்ளே போங்க, மாளிகைக்குள்ளே போங்க. உள்ளே போங்கன்னா அந்த அம்மா என்ன பண்ணுது, மாளிகை எட்டி பார்த்தா பூரா தண்ணியாக கிடக்கு. ஆஹா, தண்ணியாக கிடக்க, போட்டு வந்த ட்ரெஸ் எல்லாம் கீழே எல்லாம் நனைஞ்சிருமே, என்ன பண்ணுறது, சரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கொஞ்சம் தூக்கி பிடிச்சிக்குவோம் அப்படின்னு கீழே அடையை கொஞ்சம் அப்படி தூக்கி பிடிச்சிக்கிட்டு காலை தூக்கி வைக்காங்க. வச்சா டங்குன்னு கால் போய் தரையில் படுது, தண்ணியில் பட மாட்டேங்குது. தண்ணி நினச்சி கால் வச்சா தண்ணி படணும்ல, தண்ணியை காணோம். முழிக்கிறாங்க, தண்ணியே இல்லை. ஆனால் பார்த்தா தண்ணி மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா அப்படி ஒரு டெக்னாலஜியில் அந்த காலத்திலே சுலைமான் நபி அரண்மனை கட்டியிருக்கிறாங்க. பார்த்தா தண்ணி மாதிரி இருக்குது, தண்ணியே இல்லை, எப்படி இருக்கும் பாரு. அப்படி ஒரு வித்தியாசமான டெக்னாலஜியில் பில்டிங்கை கட்டி வச்சுருந்தாங்க. அவங்க போய் பார்த்துட்டு பேசிட்டு சுலைமான் நபி எல்லாம் எடுத்து சொன்னாங்க. அல்லாஹ் தானமாக வணங்கணும், அவன் தானே நம்மளை படைச்சான் வச்சான், எல்லா விவரத்தையும் சொன்னோடனே கடைசியில் அந்த உண்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அஸ்லம்து மஅ சுலைமான லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் சுலைமானோடு சேர்ந்து அகிலத்தின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட முஸ்லீமாக ஆயிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க. சரியா? இப்போ நாம் இந்த கதையிலிருந்து இந்த கதையை நம்ம படிக்கணும்னா குர்ஆனில் 27வது சூறாவை எடுத்து பார்த்தா இது முழுக்க அப்படியே லைனாக எல்லாம் பேசிக்கிட்டே வருமா. இப்போ இந்த கதையில் நமக்கு கிடைக்கிற பாடம் என்ன, நமக்கு என்னெல்லாம் புரியுது? பல பாடங்கள் இருக்குது. அதில் எப்படி யோசிக்கலாம் அப்படின்னா, இப்படி யோசிக்கலாம். ஒரு பறவை சும்மா அப்படியே பறந்து சுற்றிக்கிட்டு துரியலாம்ல. ஆனால் அந்த பறவை பறந்து போகுது, போகிற இடத்துல என்ன நடக்குதுங்கிறத கவனிச்சுக்கிட்டே போகுது. நாம் ஒரு இடத்துக்கு போகிற வைக்கிறோம்னா சும்மா ஏனோதானோன்னு அப்படியே விளையாட்டாகவே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளும் தெருவுக்கு போகிறோம், ஒரு 4 இடத்துக்கு போகிறோம், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு பள்ளியாசலுக்கு போகிறோம். அப்படி நாங்கள் என்ன நடக்குதுங்கிறது முதல்ல நம்ம கவனிக்கணும். ஒரு பாடம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ நாம் கவனிக்கும் போது அங்கே ஒரு தப்பு நடக்குன்னு வச்சுக்க. தப்பு நடந்தால் தப்பு நடக்குது அப்படின்னு சும்மா வந்துடக்கூடாது. தப்பு நடக்கிற அந்த தப்பை தடுக்கணும், அந்த தப்பை சரி செய்யணும். இது தப்புன்னு உங்கள்ட்ட எடுத்து சொல்லணும், அந்த தப்புலேருந்து உங்களை காப்பாற்றணும். ஏன்னா தப்பு செஞ்சாங்கன்னா அல்லாட்ட மாட்டிக்குவாங்கல்ல, அவங்க போய் மறுமையில் குற்றவாளி ஆயிடுவாங்கல்ல. அப்போ அல்லாஹ் தண்டிச்சா நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம கூட வாழ்கிறவங்க, நம்ம ஊருக்காரங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, அவங்க மறுமையில் அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்படக்கூடாதுல்ல. அப்போ நாம் என்ன செய்யணும், தப்புலேருந்து அவங்கள காப்பாற்றணும். இப்போ அந்த பறவை பாரு என்ன செய்யுது, அவங்க அல்லாவை விட்டுட்டு மற்றதை வணங்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவங்கள்ட்ட சுலைமான் நபிகிட்ட வந்து சொல்லி இப்படியெல்லாம் தப்பு பண்ணுறாங்க, அவங்கள சரி பண்ணணும். உடனே சுலைமான் நபி ஒரு கடிதம் எழுதி, இவ்வளோ பெரிய ஊர்க்காரங்க எல்லாரும் ஒரு முஸ்லீம் ஆகிட்டாங்கன்னா அவங்கள சேர்ந்துருக்கிற ஊரெல்லாம் இஸ்லாம் ஆயிரும்ல. அப்போ அந்த ஊரே நல்ல ஊராக மாறுறதுக்கு, ஊர்க்காரங்களே நல்லவங்களாக மாறுறதுக்கு ஒரு பறவை வேலை பார்த்துச்சுல. அது மாதிரி நம்மளும் வேலை பார்த்தோம்னா தப்பு நடக்கக்கூடிய ஆட்களை சீர்திருத்தம் பண்ணுறது எப்படிங்கிறத உணர்ந்து அந்த வேலையை நம்ம செஞ்சோம்னா, ஒரு பறவை எப்படி ஒரு ஊரை மாற்றுச்சோ அது மாதிரி நாமளும் ஒரு ஊரையே மாற்றிட முடியும். மாற்றலாமா? இன்ஷா அல்லாஹ்.